Hi, 3 days உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் டு பிரிட்ஜ் ஜாப் மார்க்கெட் ஸ்கில்ஸ் கேப் பைலட் ப்ராஜெக்ட் டேக்ஸ் ஆஃப். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்தியாஸ் டாப் 500 கம்பெனிஸ் டு பார்ட்டிசிபேட் 1 year internship scheme. ஸோ இந்த 1 year internship ஸ்கீமில் 500 கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட் டைமில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு பிரிட்ஜ் த கேப் விட்வீன் த ஸ்கில் செட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாயபிள் யூத் அண்ட் தோஸ் நீடட் பை எம்ப்ளாயர்ஸ். ஓகேவா, ஸோ இது மெயினாக வந்து என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா டு ட்ரெயின் 1 crore youth in 5 years. ஓகேவா, said this is a pilot project being undertaken at a cost of எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 crore rupees. Next, amount released by the UN for Nigeria flood victims எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $5 million. ஸோ வந்து ஃப்ளட் வந்துச்சு நைஜீரியாவில். ஸோ அதுக்காக அந்த ஃப்ளட் விக்டிம்ஸ்க்காக அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க யூஎன்லேருந்து. ஸோ எவ்வளோ மொத்தமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $5 million. நெக்ஸ்ட்டு, Marathi, Bengali among 5 granted classical language status by Union Cabinet. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட் வந்து 5 லாங்குவேஜஸ் நியூவாக வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து எந்த லாங்குவேஜஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி, பெங்காலி, அசாமிஸ், பாலி அண்ட் பிராகித். ஸோ 5 லாங்குவேஜஸ். ஓகேவா, ஆல்ரெடி வந்து நமக்கு மொத்தமாக எவ்வளோ 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஸ்டில் நவ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, சான்ஸ்கிரிட் அண்ட் ஒடியா. ஸோ ஃபர்ஸ்ட்டாக எந்த லாங்குவேஜ்க்கு வந்து கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 2004. ஃபாலோட் பை நெக்ஸ்ட் 2005 அடுத்த செகண்டாக யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். நெக்ஸ்ட்டு 2 நியூ ஸ்கீம்ஸ் ஸ்டேட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தம். ஸோ எல்லா அக்ரி செக்டர் ஸ்கீம்ஸை வந்துட்டு 2 நியூ ஸ்கீம்ஸை அண்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினட் merge all central schemes in the agriculture sector in 2 new schemes, Pradhan Mantri Rashtriya Krishi Vikas Yojana and கிருஷோநதி யோஜனா. ஓகேவா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,101,321.61 crore. ஓகேவா, ஸோ வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் ஷேர் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 69,088.98 crore rupees அண்ட் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா 32,232.63 crore rupees. ஸோ இதில் PMRKVY. ஓகேவா, ஸோ KVY அந்த யோஜனாக்கு வந்துட்டு வித் அன் அலோகேஷன் ஆஃப் 57,074.72 crore. சரியா, மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் கேஒய் வந்துட்டு மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சஃபிஷியன்சி. ஸோ அதுக்கு வந்து ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 44,246.89 crore. சரியா, ஸோ இந்த 2 ஸ்கீமுமே வந்து எது வழி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இன்னொன்று வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் சீட்ஸ். சரியா, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பூஸ்டிங் டொமஸ்டிக் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் அச்சீவிங் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் எடிபிள் ஆயில்ஸ். ஸோ இது வந்துட்டு இந்த மிஷன் வந்து எத்தனை இயர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 7 இயர்ஸ்க்கு ஃப்ரம் 2024 2031 வரைக்கும். சரியா, ஃபினான்ஷியல் அவுட்லே ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,103 crore rupees. ஓகேவா, ஸோ இந்த மிஷனோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் ப்ரைமரி ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் 39 million tons to 69.7 million tons. எப்படின்னா இப்போ நமக்கு 2022 2023 வரைக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 39 million tons. அதிலிருந்து 2030-31 உள்ளாடி 69.7 million tons வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இது கேபினெட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சைனிங் ஆஃப் எ லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எனேபிளிங் இந்தியா வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி ஹப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் மூவ் சாலிடிஃபைஸ் இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் அலைன்ஸ் with its efforts to reduce greenhouse gas emissions. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ஜூனியர் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ஸ் இன் லிமா பெருவில் நடந்திருக்கு. ஸோ அதில் 50 மீட்டர் ரிஃபில் 3 பொசிஷன் ஈவெண்ட்டில் யார் பிரான்ஸ் மெடல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஷி, அவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பங்களாதேஷ், நேபாள்,
India sign pact to facilitate cross-border power trade. ஸோ 3 கண்ட்ரிஸுமே சேர்ந்து ஒரு ட்ரைபார்ட்டிடைட் அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடுக்காக. சரியா? ஸோ நேபாள் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பெங்களாதேஷுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க. சரி, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வயா இந்தியா வழியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் டைமில். சரியா? ஃப்ரம் ஜூன் 15 நவம்பர் 15 வரைக்கும். ஸோ நேபாள் வந்துட்டு நம்ம இந்தியாஸோட டிரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பெங்களாதேஷ்க்கு. நெக்ஸ்ட்டு UK to return Chagos to Mauritius in historic deal. பார்த்தீங்கன்னா UK and Mauritius வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டு செக்யூர் த ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட் UK-US military base on Diego Garcia and towards restoring Mauritian sovereignty over the Chagos archipelago. சரியா? ஸோ வந்து இந்த டிஸ்பியூட் வந்து ரொம்ப வருஷமாகவே நடந்துட்டு இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மோர் தென் 50 years the status of the base will be undisputed and legally secure following a political agreement between the UK and Mauritius. இப்போ மொரீஷியஸ்க்கு வந்து சாவரன்ட்டி எதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி. ஓகேவா? ஸோ இது யாருக்கு கீழே இருந்துச்சு? UK கீழே இருந்துச்சு. அவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாவரன்ட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மொரீஷியஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சாகோஸ் ஆர்கிபெலாகோ அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட். சரியா? ஆர்கிபெலாகோன்னா ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட். ஓகேவா? ஸோ இப்போ UK வந்து என்ன ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து டு எக்ஸசைஸ் தி சாவரன் ரைட்ஸ் ஆஃப் மொரீஷியஸ் ஆன் டீகோ கார்ஷியஸ். ஸோ அவங்கள வந்து இந்த மொரீஷியஸோட இது வந்து அவங்க வந்து சாவரன் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? UKக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீகோ கார்ஷியா. நெக்ஸ்ட்டு ஜெய்சங்கர் to visit Pakistan for SCO's head of government meeting. ஸோ நம்மளோட மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து எங்கே போகிறாங்கன்னா இஸ்லாமாபாத்க்கு போகிறாங்க. இது என்ன அட்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் ஆஃப் த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு PM to release Kisan Scheme funds today in Maharashtra. ஸோ வந்துட்டு என்ன PM மோடி வந்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 18th installment of பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம். சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். ஸோ இது வந்து இதனால எத்தனை ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 9.4 crore farmers across the country will receive an installment of ₹2,000 in their accounts. and the center வந்து இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னா more than 20,000 crore for this. ஓகேவா? நெக்ஸ்ட்டு WHO gives approval to first mpox diagnostic test. பார்த்தீங்கன்னா ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு குளோபல் ஆக்சஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நீட் டு இம்ப்ரூவ் குளோபல் ஆக்சஸ் டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ஸ் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. சரியா? WHO வந்துட்டு ஹேஸ் லிஸ்டட் த ஃபர்ஸ்ட் இம்பாக்ஸ் இன் விட்ரோ டயக்னோஸ்டிக் அண்டர் இட்ஸ் எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங் ப்ரொசீஜர். ஸோ இது வந்துட்டு இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபாட் மாலிகுலர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா INIT MPXV assay. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியா US சைன் பேக்ட் ஆன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகேவா? இந்தியாவும் US வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பேண்ட் அண்ட் டைவர்சிஃபை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சப்ளை செயின்ஸ். ஸோ நம்முடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல். ஸோ இவங்க வந்து சைன்ட் பேக்ட் வித் US கவுண்டர் பார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் செக்ரட்டரி ஜீனா ரெய்மண்டோ. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் சினிமா ஆக்டர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பிளாங்க். சரியா? ஸோ France on Friday named actor Michael Blanc beloved by generations for bringing a comic quality to even his saddest character, including losses and hypochondriacs. Next, India has become an affiliate member of International Medical Device Regulators Forum. சரியா? ஸோ அதுக்கு வந்துட்டு மெம்பராக வந்து சேர்ந்துருக்காங்க இந்தியா INDRF. சரியா? ஸோ இதனால to open doors to invaluable opportunities for alliance and collaboration with regulatory authorities worldwide. Next,
த நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு கார்டு. அது பேருன்னு பார்த்தீங்கன்னா நமோ பாரத் நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டு. சரியா? ஸோ இது வந்து யார் கூட வித் கொலாபரேட்டட் வித் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கூட. சரி, இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பேசஞ்சர்ஸ் விச் வில் ப்ரொவைட் சீம்லெஸ் கனெக்டிவிட்டி அண்ட் இன்டகிரேஷன் பிட்வீன் ஆர்ஆர்டிஎஸ் அண்ட் அதர் மோட்ஸ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட்டு கிளாடியா ஷெயின்பம் ஒருத்தவங்க வந்துட்டு பீயிங் ஸ்வாமிங் இஸ் மெக்சிகோஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு ஜாயின் வெஞ்சர் வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக எதுக்கு ஏன் பண்ணுறாங்க, இட் aims to serve as the single point of contact for long-term product support of the medium range surface to air missileக்காக. சரியா? ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ் utilized by India's defense forces. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் குரூப் வந்துட்டு யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா வித் பூட்டான் ஆன் ரினியூவபிள் எனர்ஜி. சரியா? ஸோ வந்து பூட்டான்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் 1070 மெகாவாட்ஸ் ஆஃப் சோலார் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதானி அண்ட் கூகுள் பார்ட்னர்ஸ் டு பூஸ்ட் க்ளீன் எனர்ஜி இன் இந்தியா. ஸோ அதானி குரூப் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா நியூ பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க கூகுள் கூட டு பூஸ்ட் க்ளீன் எனர்ஜிக்காக. சரியா? ஸோ த அதானி குரூப் வில் சப்ளை ரினியூவபிள் எனர்ஜி ஃப்ரம் இட்ஸ் அப்கமிங் சோலார் விண்ட் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு தொடங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்வா குஜராத் டு கூகுள். சரியா? ஸோ வந்து 2025 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கவ்தா ப்ராஜெக்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி ஃபெசிலிட்டி. சரியா? ஸோ இந்த ஆப்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா Q3 2025. நெக்ஸ்ட்டு நாசாஸ் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9. சரியா? லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சயின்ஸ் எக்ஸ்பெடிஷன். பிஎம் மோடி வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க கெயில் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் சிபிஜி பிளான்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி ஜார்க்கண்டில். சரியா? ஸோ பிஎம் மோடி இனாக்ரேட்டட் கெயில் லிமிடெட்ஸ் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட்டு பிஎம் மோடி லான்ச்சஸ் கௌஷாலா வித் பயோ-சிஎன்ஜி பிளான்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில். ஸோ வந்து பிஎம் மோடி வந்து விர்ச்சுவலி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க லால் திப்பாரா கௌஷாலா வித் பயோ-சிஎன்ஜி பிளான்ட் எங்கன்னா குவாலியர் அண்ட் லான்ச்ட் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ₹685 crore இன் மத்திய பிரதேஷ். ஸோ இன்னைக்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வச்தா திவாஸ். ஸோ காந்தி ஜெயந்தி அக்டோபர் 20 ஸ்வச்தா திவாஸ் நடந்துச்சு. ஸோ அன்னைக்கு தான் இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஸ் ஆர்பிஐ டெப்யூட்டி கவர்னர் ராவ்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்பிஐ டெப்யூட்டி கவர்னர் பேர் என்னது ராஜேஸ்வர் ராவ். ஸோ இவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு தான் வந்துட்டு ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் 1 இயர்க்கு மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு Toyota Kirloskar surpasses Kia Motors as India's 5th largest automaker. So on the back of cross badging pact பண்ணியிருந்தாங்க மாருதி சுசுக்கியும் டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டொயோட்டா கிர்லோஸ்கர் வந்து கியா மோட்டார்ஸை சர்பாஸ் பண்ணி இந்தியாஸ் 5th largest ஆட்டோமேக்கராக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கன்சிஸ்டன்ட் பேசிஸில் பார்த்தோன்னா டாப் 5 கார் மேக்கர்ஸ் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாருதி சுசுக்கி, நெக்ஸ்ட்டு ஹுண்டாய், நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ், அதுக்கப்புறம் மஹேந்திரா அண்ட் கியா. நெக்ஸ்ட்டு மும்பை கிளின்ச்சர்ஸ் 15 ஈரானி கப் டைட்டில் ஆஃப்டர் 27 years. ஸோ பார்த்தீங்கன்னா மும்பை வந்துட்டு 15 ஈரானி கப் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 27 இயர்ஸ்க்கு அப்புறம். நெக்ஸ்ட்டு 13,822 ஜன் ஔஷதி கேந்திராஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக. ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனை. இது வந்து ஒரு ஜென்ரிக் ஒரு மெடிக்கல் ஸ்டோர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 crore rupees வந்து லாஸ்ட் மந்த்ல இவ்வளோதுலேயும் சேல்ஸ், விச் இஸ் த ஹையஸ்ட் மந்த்லி சேல்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிஎம்பிஜேபி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நியர்லி 36%, ஆடிங் அரவுண்ட் 17 million ஜாப்ஸ் எந்த வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் 2016 to 17 அண்ட் 2022 to 2023.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு அவிரல் ஜெயின் ஜாயின்ஸ் ஆர்பிஐ as எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஒருத்தவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐயில். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவிரல் ஜெயின். நெக்ஸ்ட்டு அகமதாபாத் போலீஸ் அன்வெயில்ஸ் ஏஐ என்ஹான்ஸ்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர். ஸோ எந்த ஸ்டேட்டில் உள்ள போலீஸ் வந்துட்டு ஏஐ என்ஹான்ஸ்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து அன்வெயில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத். நெக்ஸ்ட்டு ADB approves $162 million loan to boost sustainable tourism development. ஸோ ADB ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு $162 million வந்து லோன் கொடுக்குறாங்க டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில். நெக்ஸ்ட்டு ஒரு வெற்றன் ஒரு மலையாளம் ஃபிலிம் ஆக்டர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க பேர்னு பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ். Veteran actor Mohan Raj, iconic Kirikadam Jose, passed away at 70. That's all about the 3-day news. Thanks for watching.